சந்தான குரவர்களில் நால்வரில் முதல்வர் அவர் மெய்கண்டார். மெய்கண்டார் சைவ சித்தாந்த சாத்திர மரபையும் சைவ சமய கருத்துக்களையும் குரு மரபையும் தோற்றுவித்தவர் மெய்கண்டாரே ஆவார். சுவேதவன பெருமாள் என்ற இயற்பெயர் கொண்டவர் மெய்கண்டார். இவர் பிறந்தது நடுநாட்டின் பெண்ணாகடம் என்னும் ஊராகும். அதாவது கடலூர் மாவட்டம் விருசாலத்துக்கு அருகே உள்ள பெண்ணாடம் என்னும் ஊரில் 13ஆம் நூற்றாண்டில் அச்சித கலப்பாளர் என்னும் சைவ வேளாளர் பெருநிலக்களார் வசித்து வந்தார். அவருக்கு நெடுநாட்களாக குழந்தை பேரே இல்லை. ஆகவே தம் குலகுருவான சகலகமா பண்டிதர் என்பவரிடம் சென்று தன் குறையை சொல்லி பரிகாரம் தேடினார். சகலகம பண்டிதரும் மூவர் தேவாரங்களில் கயிறு சாத்தி பார்க்கலாம் என கூறிவிட்டு அவ்வாறே கயிறு சாத்தி பார்த்தார். அதாவது திருவெண்காட்டு தலம் சென்று அங்குள்ள 3 குளங்களிலும் நீராடி வழிபட்டால் கட்டாயம் பிள்ளை பிறக்கும், கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அனுப்பி வைத்தார். உடனே அச்சித கலப்பாளர் தன் மனைவியோடு திருவெண்காடு சென்று 3 குளங்களான சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம் போன்றவற்றின் முறையே நீராடி திருவெண்காட்டு ஈசனை வழிபடலானார். ஒரு நாள் அவர் கனவில் ஈசன் தோன்றி, அச்சுத கலப்பாளா, இப்பிறவில் உனக்கு பிள்ளை வரம் இல்லை, ஆனால் நீ எம் சீர்காழி பிள்ளையின் பதிகத்தில் நம்பிக்கை வைத்து இங்கு வந்து வழிபட்டு விரதம் இருந்ததால் உனக்கு திருஞான சம்பந்தனை போன்ற ஒரு தெய்வ மகன் பிறப்பான் என்று அருளுகிறார். அவ்வாறே அச்சித கலப்பாளருக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறது. குழந்தைக்கு திருவெண்காட்டு ஈசனின் பெயரான சுவேதன வனப்பெருமாள் என்ற பெயரே வைக்கப்பட்டது. குழந்தை பிறந்ததிலிருந்து சிவபக்தி செல்வனாய் விளங்கிற்று. குழந்தைக்கு 2 வயது இருக்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. திருக்கையிலையில் உபதேசம் பெற்ற பரஞ்சோதி முனிவர் கையிலையில் இருந்து அகத்தியரை காண வேண்டி பொதிகைக்கு ஆகாய மார்க்கமாக பறந்து கொண்டிருந்தார். அப்போது திருவெண்ணெய்நல்லூரில் மாமன் வீட்டில் இருந்த குழந்தை சுவேதவன பெருமாள் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்தார். பரஞ்சோதி முனிவர் அவ்வழியே வான வீதியில் செல்கையில் அவருக்கு மேலே செல்ல முடியாமல் தடங்கள் ஏற்பட்டது. அதிசயத்த முனிவர் காரணம் அறிய வேண்டி கீழே நோக்கினார். ஜோதிமயமான பொலிவுடன் கூடிய குழந்தை ஒன்று கீழே விளையாடுவதை கண்டார். உடனே அவருக்கு ஞான திருஷ்டியில் அக்குழந்தை பெரிய மகானாக வரப்போவதும் இந்த 2ஆம் வயதிலேயே குழந்தை உபதேசம் பெறக்கூடிய பக்குவத்தோடு காத்திருப்பதையும் உணர்ந்து கொண்டார். உடனே விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கியவர் குழந்தையை தம் கையால் எடுத்து அணைத்து கொண்டு பரிச நயன தீக்கைகள் அளித்தார். சிவன் ஞான உபதேசமும் செய்வித்தார். பரஞ்சோதி முனிவரின் குருவின் பெயர் சத்தியஞான தரிசினி என்பதாகும். அந்த பெயரையே தமிழாக்கம் செய்து குழந்தையின் ஞானமார்க்க பெயரை மெய்கண்டார் என தீக்கை திருநாமமாக மாற்றியும் அருளி செய்தார். பின்னர் வான்வழியே சென்று விட்டார். அன்று முதல் சுவேதனவன பெருமாள் மெய்கண்டார் ஆனார். சந்தான குரவர்களில் முதன்மையானவராக போற்றப்படும் மெய்கண்டார் திருக்கைலாய பரமரை என்று அழைக்கப்படும் 18 சைவ ஆதீனங்கள் தோன்ற இவரே காரணகர்த்தாவாக இருந்தார். தன்னுடைய குருவிடம் பெற்ற உபதேசத்தை சிவஞான போதம் என்ற நூலாக இயற்றினார். இந்த நூலை தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்து வந்தார் மெய்கண்டார். அவரிடம் 49 பேர் சீடராக இருந்து உபதேசம் பெற்று வந்தனர். அவர்களில் தலைமை சீடராக இருந்தவர் அருணந்தி சிவாச்சாரியார் ஆவார். ஒரு ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திர நாளில் திருவெண்ணெய்நல்லூரில் மெய்கண்டார் முக்தி அடைந்தார். அங்கு அவருக்கு திருக்கோயிலும் அமைந்துள்ளன. திருச்சிற்றம்பலம்.